வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையின் அருளோடு இன்றைய சிந்தனைகள். வெண்ணெய்நாதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கிறது, சிக்கல் முருகன் கோவில். இந்த வெண்ணெய்நாதரை பற்றி முதலில் சொல்லிவிடுகிறேன். தீராத வயிற்று வலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த வெண்ணெய்நாதருக்கு பௌர்ணமி, அமாவாசை போன்ற தினங்களில் உச்சிக்கால வேளையில் வெண்ணெய் சாற்றி பூஜைகள் நடைபெறும். அந்த வெண்ணெய் பிரசாதங்களை உண்டு வந்தால் சகல வியாதிகளும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதோடு இந்த கோயிலில் சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க சிக்கல் முருகன். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே இந்த முருகன் தான். ஏன் அப்படின்னா, இந்த முருகன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல் நடுங்கண்ணி அப்படிங்கிறது அம்பாலோட பேர். இந்த அம்பாள்கிட்ட வேல் வாங்கிறதுக்காக வேகத்தோடு செல்லுகிறாராம். அப்படி வேகத்தோடு சென்று அம்பாள்கிட்ட போய் வேல் வாங்குறார். அங்கதான் சிக்கல்ல தான் அம்பாள்கிட்ட வேல் வாங்குறார். அந்த வேல் வாங்கின உடனே அங்க இருக்கிற முருகனுக்கு கன்னங்கள் எல்லாம் வேர்த்து முத்துக்கள், வேர்வை முத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அந்த வெள்ளை துணியில் அதை ஒற்றி ஒற்றி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வேர்த்து கொண்டே இருக்கும் அந்த முருகனுக்கு. இன்றளவும் கந்த சஷ்டியில் அந்த ஆலயத்திலே விரதமிருந்து அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் அதை பார்த்து கொண்டு வருகிறார்கள். நீங்களும் இந்த வருஷம் கந்த சஷ்டிக்கு போனீங்கன்னா தொலைக்காட்சியில் கூட காமிப்பாங்க. இந்த வேர்வை துளிகளை நாம் கண்ணால் பார்க்கலாம். ஐம்பொன் சிலையில் வேர்வை துளி வருவதை நாம் கண்ணால் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருள் தரக்கூடிய ஒரு ஆலயம் இந்த சிக்கல் முருகன். இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, திரிசதி அர்ச்சனை, சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை. இந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை அப்படிங்கிறது இந்த முருகனுக்கு இங்கே செவ்வாய்க்கிழமைகளிலும் சஷ்டி, வளர்பிறை தேய்பிறை சஷ்டிகளிலும் செய்யப்படுகிறது. ஆகம முறை பிரகாரம் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு, ஆகம முறை பிரகாரம் இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை செய்து வருகிறார்கள். எதிரிகள் யாராவது உங்களுக்கு இருந்தால் இந்த திருக்கோயிலுக்கு சென்று, ஏன்னா இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் இல்லாம யாராலையும் வாழ்ந்து விட முடியாது. அதுவும் சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள், எதிரிகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், எதிரிகளினால் தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று ஆலய அர்ச்சகர் மூலமாக ஆகம பிரகாரம் இந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை செய்தீர்களே ஆனால் உங்களுடைய எதிரிகள் இல்லாமல் இருப்பார்கள். அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த முருகனை வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து எல்லோரும் என்புற்றிருப்பார்கள். எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சிக்கல் சிங்கார வேலரை பிரார்த்தனை செய்கிறோம்.